என்னுடைய வாழ்க்கையில் பணம் சேரவே மாட்டேங்குது, எவ்வளவு சம்பாதிச்சாலும் போய்கிட்டே இருக்குது, தங்கவே மாட்டேங்குது. பஞ்சம்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, காசு இல்லை, பொருள் இல்லை, அதுக்கு பேர் மட்டும் பஞ்சம் இல்லைங்க. எல்லாம் இருக்கும், வாழ்க்கையில் சிரிக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற பெரிய பஞ்சம் என்ன தெரியுங்களா? மக்கள்கிட்ட எல்லாம் இருக்குது, எல்லாம் இருந்தும் திருப்தி இல்லை. அதுதான் மிகப்பெரிய பஞ்சமே. பொருள் இல்லாதவன் வாழ்க்கையில் வருவதல்ல வறுமை, இறைவனுடைய அருள் இல்லாதங்காட்டித்தான் வாழ்க்கையில் வறுமை வருதுன்னு சொல்லுவேன். அப்போ வாழ்க்கையில் வறுமை வருது அப்படின்னா அதற்கு காரணம் அருள் தட்டுப்பாடு தானே ஒழிய பொருள் தட்டுப்பாடு கிடையாது. சொல்லிவிட்டாங்க யூடியூப்ல, காக்காய்க்கு சாப்பாடு வச்சா என் கஷ்டமெல்லாம் தீந்துடும், காக்கா நீ வந்து சாப்பிடு என் கஷ்டமெல்லாம் தீரும் அப்படி நினைச்சோம்னா அதுக்கு பேர் சுயநலம்னு அர்த்தம், அதுக்கு பேர் அன்னதானம் கிடையாது. ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா தொடர்புக்கு 9384854560. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈசி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. ஹரஹர நம பார்வதீவதஜே ஹரஹர மகாதேவ. எல்லாம் உள்ள முருகப்பெருமானுடைய திருவருள் இதை காணக்கூடிய ஒவ்வொரு அடியாரனுடைய உள்ளத்திலும் பதிய வேண்டும் என்ற அன்பான வேண்டுதலோடு ஒரு அற்புதமான ஒரு சிந்தனையை சிந்திக்கலாம் என்று இறைவனுடைய திருவருள் கூடியிருக்கிறது. நிறையா பேர் இந்த கமெண்ட்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில் பணம் சேரவே மாட்டேங்குது, எவ்வளவு சம்பாதிச்சாலும் போய்கிட்டே இருக்குது, தங்கவே மாட்டேங்குது, நாங்கள் என்ன தான் பண்ணுறது, கடன் அதிகமாகுது அப்படின்னு நிறையா அடியார்கள் ஒரு கோரிக்கையை வச்சுருக்கிறாங்க. இதற்கு ஒரு வரலாறை சொல்லிவிட்டு அதிலிருந்து அடுத்த நிமிஷம் போனோம், அடுத்த பகுதியை சொன்னோம்னா புரியுங்கிறதுக்காக ஒரு வரலாறை சொல்லிவிட்டு அதை சொன்னோம்னாலே பாதி விஷயம் புரிஞ்சிடும். என்னென்னா, ஆதிசங்கர பகவத் பாதார் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்மளுடைய பாரத தேசத்தில் அவதரித்த அற்புதமான மிக பெரும் ஒரு ஞானி, நம்மளுடைய சமயத்திற்கு கிடைத்த ஒரு அற்புதமான ஞான விளக்கு. ஆதிசங்கரர் குழந்தையாக இருக்கிறார். அவர் வந்து குருகுலத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கிறார். அப்போல்லாம் குருகுலத்தில் படிக்கும்போது பிக்ஷை எடுத்து கொண்டு வந்து குருவனுடைய பத்னிகிட்ட கொடுக்கணும், அம்மா சமைச்சு கொடுப்பாங்க, அதில் அவங்களுக்கு கொடுக்கணும். அப்படியே அந்த குழந்தை பிக்ஷை எடுப்பதற்காக ஆதிசங்கரர் ஒவ்வொரு இடத்துக்கா போகும்போது ஒரு ஏழ்மையான வீட்டு வாசல் நின்று பவதி பிக்ஷாந்தேகி அப்படின்னு ஆதிசங்கரர் கேட்குறார். உள்ளுக்குள்ளே ஒரு ஏழை அந்தன குடும்பம். அந்த வீட்டில் இருந்த பெண்மணியோ, இவர் கொடுக்கறதுக்கு இல்லை, சாப்பிட்றதுக்கே எதுவும் இல்லை, சுரண்டி எடுக்கிறது கூடி ஒன்றுமில்லாத வறுமையினுடைய உச்சம். அன்னைக்குன்னு பார்த்து ஏகாதசி விரதம் முடித்து அந்த வறுமையில் கூடி விரதம் இருந்திருக்கிறாங்க. அதுதான் பெரிய விஷயம். விரதங்கிறத விட சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, எதுவுமே கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லையே, வெளியே ஒரு அந்தன குழந்தை வந்து நிற்கிதே, கேட்டு இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு உன்னை பாவியாக வச்சிருக்கிய இறைவான்னு தேடும்போது ஒரு அழுகி போன ஒரு நெல்லிக்கனி இருக்கிறது, அதை கொடுத்துருவோம் அப்படின்னு அந்த நிலைமையில் கூடி கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்திருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த மோசமான நிலைமையில் இதை நீங்கள் எந்த ஒரு கதையை கேட்கும் போதும் மேலோட்டமாக கேட்டோம்னா அந்த கதையினுடைய உணர்வு நமக்கு புரியாது. நம்ம அந்த இடத்துல நின்று பார்க்கணும். இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, வறுமையினுடைய உச்ச நிலைமையில் இருக்கிறோம், வீட்டில் ஒரு பொட்டுமணி அரிசி கிடையாது. இந்த நிலைமையில் யாராவது நம்மக்கிட்ட கேட்டால் என்ன பண்ணுவோம்? கோபத்தினுடைய உச்சத்தில் போய் நானும் அந்த நிலைமையில் தான் இருக்கேன், நானே வீடு வீடாக போகணும்னு இருக்கேன், நீ என்கிட்ட வந்து கேட்குறியா? ஒன்றில் காலில் ஏதாவது கோபம் வந்துருச்சு, சண்டை போட்டுருக்கும்போது யாராவது நம்மக்கிட்ட ஏதாவது கேட்டோம்னா எப்படி எரிஞ்சு கொடுக்குறோம். நல்லா இருக்கும்போதே கொடுக்கறதுக்கு நமக்கு மனசு வர மாட்டேங்குது. பஸ்ஸில் போகும்போது யாராவது கேட்டாங்கன்னா தேடி எடுத்து ₹1 எடுத்து கொடுத்துட்றோம். அவ்வளோ தூரம் நமக்கு வள்ளலுடைய எண்ணம் நம்மகிட்ட இருக்குது. இருக்கும்போதே கொடுக்கணுங்கிற எண்ணம் நமக்கு வரல. ஆனால் அந்த தாய் குலத்துக்கிட்ட எதுவுமே இல்லை, இல்லைங்கும் போதும் கூடி கொடுக்கணும்னு எண்ணம் வருது. அதுதான் இறைவனுடைய அருளுங்கிறது. விதியின் வசத்தில் அவங்க வந்து வினையினால் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இறைவனுடைய அருளால் கொடுக்கணுங்கிற எண்ணமும் இருக்குது. இதுதான் வினையை வெல்லக்கூடிய சூட்சமே. எவ்வளவு மோசமான நிலைமையில் இருந்தாலும் நல்லதை செய்வதை ஒருபோதும் நிப்பாட்டக்கூடாது. அதுதான் விதியை வெல்றதுக்கு ஒரு மிகப்பெரிய சூட்சமம். உள்ளதுலேயே மிகப்பெரிய பரிகாரம்னே இதுதான். எவ்வளவு மோசமான நிலைமையில் இருந்தாலும் இறைவனை வழிபடுவதை நிப்பாட்டக்கூடாது, இறைவனை சிந்திப்பதை நிப்பாட்டக்கூடாது, சாமியினுடைய புகழ் பாடுவதை நிப்பாட்டக்கூடாது. எவ்வளவு சண்டை சச்சரவுகள், எவ்வளவு கோப தாபங்கள், எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் வீட்டில் விளக்கேற்றாமல் இருக்கக்கூடாது. இதெல்லாம் என்னன்னா, இதெல்லாம் நடந்தால் நம்ம செய்ய மாட்டோம். அதுதான் வித்தியாசமே. எது நடந்தாலும் சாமி வழிபடுறதை நிப்பாட்டக்கூடாது. அப்போ அந்த தாய்க்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஆதிசங்கரருக்கு அழுகி போன நெல்லிக்காயை கொண்டு போய் ஆதிசங்கரர் தட்டில் போட, அந்த ஆதிசங்கரர் குழந்தை தான், ஆனால் குழந்தையிலேயே ஞானத்தினுடைய உச்சத்தை தொட்டவர். அந்த நெல்லிக்காயை பார்த்தோன்னே அவருக்கு புரிஞ்சு போச்சு,
இவ்வளவு ஏழ்மையான நிலைமையில கூட என்னுடைய பசியை போக்கணும்னு அந்த அம்மா நினைக்கிறாளே, இவளுக்கு நான் ஏதாவது திருப்பி செய்யணுங்கிறதுக்காக ஆதிசங்கரர் மகாலட்சுமிகிட்ட வேண்டுறார். மகாலட்சுமி உடனே வேண்டி ஒரு அற்புதமான பதிகத்தை பாடுகிறார். அதற்கு பேர் கனகதாரா ஸ்தோத்திரம்னு பேர். தங்க நெல்லிக்கனி மலையை கொண்டு வந்த அற்புதமான பதிகம். அதில் விசேஷம் என்னன்னா, ஆதிசங்கரர் இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தில் கிட்டத்தட்ட முக்கால்வாசி மகாலட்சுமியினுடைய கடைக்கண் பார்வையை மட்டுமே பாடியிருப்பார். நீ பெருமாளை பார்க்கின்றாய், இந்த மாதிரி துளசியை பார்க்கின்றாய், அடியவர்களை பார்க்கின்றாய், அப்படியெல்லாம் பார்க்கக்கூடிய உன்னுடைய திருப்பார்வை அந்த ஏழை தாயினுடைய வீட்டில் படாதா அம்மா, படாதா அம்மா, உன்னுடைய கடைக்கண் பாராய், கடைக்கண் பாராய்ன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறார் ஆதிசங்கரர். அப்போ ஆதிசங்கரர் மகாலட்சுமி சொல்றா, நான் அவளை பார்க்கக்கூடாதுன்னெல்லாம் இல்லைப்பா, அவளுடைய வினை அப்படி இருக்கு, அவள் செய்தது அவளுக்கு திருப்பி வந்திருக்கிறது. அப்போ ஆதிசங்கரர் வாதாடி மகாலட்சுமி தேவியிடம் சரணடைந்து அந்த தாய்க்குலத்திற்காக வேண்டுகிறார். உடனே அடுத்த நிமிடம் அந்த வீட்டிலே தங்க நெல்லிக்கனி மழை பொழிந்தது அப்படின்னு நம்மளுடைய வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கிறது. இன்றளவும் அந்த வீடு கேரள தேசத்திலே இருக்கிறது. ஆதிசங்கரர் போய் அந்த தங்க நெல்லிக்கனி மழையை பொழிய வச்ச அந்த வீடு இன்னமும் இருக்கிறது. இன்னைக்கும் இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை தினந்தோறும் வீட்டிலே பாராயணம் பண்ணணும்னா வீட்டில் பஞ்சம் வராது. பஞ்சம்னா என்ன? பஞ்சம்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, காசு இல்லை, பொருள் இல்லை, அதுக்கு பேர் மட்டும் பஞ்சம் இல்லைங்க. எல்லாம் இருக்கும், வாழ்க்கையில் சிரிக்கவே மாட்டாங்க. சிரிப்புன்னா என்னன்னே தெரியாது. அதுதான் உள்ளலே மிகப்பெரிய பஞ்சம். சிரிக்க தெரியாதவனுக்கு பேர் தான் உண்மையிலே ஏழைன்னு அர்த்தம். எல்லாம் இருந்தால் அனுபவிக்க முடியாதது, எது இருந்தாலும் திருப்தி இல்லாதது, இதெல்லாம் பஞ்சத்தினுடைய உச்சம். இன்னைக்கு இருக்கிற பெரிய பஞ்சம் என்ன தெரியுங்களா? மக்கள்கிட்ட எல்லாம் இருக்கு, எல்லாம் இருந்து திருப்தி இல்லை. அதுதான் மிகப்பெரிய பஞ்சமே. அப்போ ஆதிசங்கரர் சொல்லி அந்த தங்க நெல்லிக்கலை மணி பொழிந்து அந்த வீட்டில் இருந்த ஏழ்மையை போக்கினார் அப்படின்னு வரலாறு பதிவு செய்யுது. இதை பற்றி விரிவுரை சொல்லும்போது நம்மளுடைய அற்புதமான மகா சுவாமிகள் ஒரு 2 பறவைகளை பற்றி சொல்லுவார். அது என்னன்னா, 2 பறவை இருக்கு. ஒரு பறவைக்கு கழுத்தில் ஓட்டை இருக்கு, இன்னொரு பறவைக்கு ஓட்டை கிடையாது. இது சாப்பிடும். ஒரு ஓட்டை, கழுத்தில் ஓட்டை இல்லாத பறவை சாப்பிடும், போகும், ஜீரணிக்கும், சந்தோஷமாக பறக்கும், எல்லாம் பண்ணும். இந்த பக்கத்தில் ஒரு பறவைக்கு கழுத்தில் ஓட்டை. அது சாப்பிட்டு அடுத்த நிமிஷம் இந்த ஓட்டை வெளியே வந்துடும். என்ன முயற்சி பண்ணாலும் சரி, இது என்ன பண்ணுன்னா, இதுக்கு மேலே நம்ம எதுவும் நடக்காது போல அப்படின்னு மழை பெய்யும். மழை பெஞ்ச அடுத்த நிமிஷம் இந்த வாயை மூடிக்கொண்டு கழுத்து ஓட்டையை காட்டும். தண்ணி பூரா அந்த கழுத்து ஓட்டைக்குள்ளே போயிடும். அந்த ஓட்டைக்குள்ளே போய் வயிறு நிறைஞ்சிரும். அந்த விளக்க உரை, கனகதாரா ஸ்தோத்திரத்துக்கு விளக்க உரை சொல்லும்போது சாமி சொல்றார், ஏன் தங்க நெல்லிக்கனி மழையை பொழிய வைத்தார்? இப்போ சொல்லியிருந்தா மூட்டையை கொண்டு வச்சிருக்கலாம், அந்த கிண்ணத்தில் நிறைய வச்சிருக்கலாம், வீட்டை மாற்றிருக்கலாம். ஏன் மழை பெய்ய சொன்னார்னா, அந்த தாய் குலத்து அந்த அம்மா இருக்காங்கல்ல, அந்த அம்மா அந்த கழுத்தில் ஓட்டை இருக்கக்கூடிய பறவை போல அவளும் முயற்சி பண்ணுறா, சம்பாதிக்கணும், முயற்சி பண்ணுறா, நல்லது பண்ணணும், எல்லாம் பண்ணுறா. ஆனால் அந்த ஓட்டை வழியாக அது வெளியே போய்கிட்டே இருக்கு. அந்த ஓட்டையை அடைய வைக்கணும்னா அருளுங்கிற மழை பொழிந்தால்தான் அந்த ஓட்டைக்குள்ளே போய் அந்த பாவத்தை சமம் செய்து புண்ணியத்தினுடைய அருளை பெருக்க செய்யும். அப்படிங்கிறதுனால அந்த மழையாக பொழிய வைத்தாருன்னு விளக்க உரை சொல்லுவாங்க. இப்போ நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, அந்த ஓட்டை பறவை மாதிரி தான் இருக்குது. எது போட்டாலும் போயிடுது அப்படியே. எவ்வளவு சம்பாதிச்சாலும் தங்க மாட்டேங்குது, எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நம்ம வீட்டில் செல்வம் சேர மாட்டேங்குது. அப்படின்னா நான் முன்னாடியே சொன்னேன், யார் வீட்டில் செல்வம் சேரும் அப்படின்னா, அது அருணகிரிநாதர் முருகனுடைய கந்தர் அனுபூதியில ஒரு விஷயம் சொல்றாரு. வடிவும் தனமும் குலமும் குடியும் குடிபோகியவா மிடி என்றொரு வாவி வெளிப்படனேங்கிறார். அதாவது என்னன்னா, யாருடைய வாழ்க்கையில மிடினா வறுமைன்னு அர்த்தம். வறுமை வந்துருச்சுன்னா அவனுடைய குணம் போயிடும். குணம் இருக்காது. காசு இல்லைன்னா குணம் கெட்டுரும். அவனுடைய குலம் போயிடும், சுற்றி இருக்கவன்லாம் விட்டுட்டு போயிடுவான், அழகு போயிடும், பொலிவு போயிடும், நேர்மை போயிடும், எல்லாம் போகும். எப்போ தெரியுமா? இந்த வறுமைங்கிற பாவி வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டா அதெல்லாம் போயிடும். முருகா, அவனை மட்டும் என்கிட்ட விட்டுறாதன்னு சொல்லி அருணகிரிநாதர் நமக்காக முருகன்கிட்ட கேட்குறார். அப்போ அருணகிரிநாதர் முருகன்கிட்ட போய் வறுமையை பற்றி ஏன் சொல்கிறார் அப்படின்னு யோசிக்கும் போது வாரியார் சாமி சொல்லுவார் அழகா, யார் வாழ்க்கையில் வறுமை வரும் தெரியுமா? பொருளில்லாதவன் வாழ்க்கையில் வருவதல்ல வறுமை, இறைவனுடைய அருள் இல்லாதங்காட்டித்தான் வாழ்க்கையில் வறுமை வருதுன்னு சொல்லுவார். அப்போ வாழ்க்கையில் வறுமை வருது அப்படின்னா அதற்கு காரணம் அருள் தட்டுப்பாடு தானே ஒழிய பொருள் தட்டுப்பாடு கிடையாது. அருள் தட்டுப்பாடு நீங்கணும்னா முதல் விஷயம்
தினந்தோறும் சாமியை வழிபடணும். எப்படி வழிபடுறது? ரொம்பலாம் சிரமப்பட வேண்டாம். தினமும் வீட்டில் விளக்கு ஏற்றி முருகனை மனசார நினச்சி கந்தர் அனுபூதி பாராயணம் பண்ணுங்க. மொத்தம் 51 பாட்டு தான். 51 பாட்டை தினமும் பாராயணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிக்கங்க. உடனே ஒரு கேள்வி வரும் அங்கிருந்து, 51 படிக்கணுமா? எப்பவுமே டாக்டர்கிட்ட போய் டாக்டர் வந்து ஒரு 10-15 மாத்திரை எழுதி கொடுத்தாருன்னா அவர்கிட்ட நம்ம கேட்கவே மாட்டோம். டாக்டர் இந்த மாத்திரை மட்டும் போதுமா, இன்னமும் வேணுமான்னு கேட்போம். இன்னமும் 2 டானிக் கொடுங்க. ஆனால் சாமிகிட்ட போகும்போது மட்டும் கட்டாயம் இத்தனையும் படிக்கணுமா? உள்ளுக்குள்ள அதுக்கு பேர் தான் வினை உள்ள உட்காந்துட்டு வேலை செய்ய விடாமல் தடுக்கிறது. ஆனால் அருள் இருக்கக்கூடிய நிலைமை என்ன தெரியுங்களா வரும்? 51 பாட்டு தானே. அதில் என்ன கரும்பு தின்ன கூலியாங்கிற மாதிரி படிக்க படிக்க ஆனந்தத்தினுடைய உச்சிக்கு போக முடியும். முருகனுடைய அருளை உணர முடியும். கந்தர் அனுபூதியை தினந்தோறும் பாராயணம் பண்ணணும்னு சொன்னால் நிச்சயமாக உள்ளுக்குள்ளே இந்த அருள் வறுமை நீங்கும். 1. 2வது, இதோடு மட்டுமல்ல, நான் தினமும் கந்தர் அனுபூதி படிப்பேன். ஆனால் எச்சக்கையில் கூட காக்கா ஓட்டவே மாட்டேன். தினமும் நான் ஒருத்தருக்கு 1 பைசா செலவு பண்ண மாட்டேன். அப்படி இருந்தோம்னா தங்காது. எப்போவுமே இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் தப்பான புரிதல் ஒன்று இருக்குங்க. நான் கோயிலுக்கு போவேன், சாமி கும்பிடுவேன். ஆனால் ஒருபோதும் நம்ம சாமி அந்த பாட்டில் என்னென்ன சொல்லியிருக்கோ அதெல்லாம் செய்யவே மாட்டேன் அப்படின்னா அதுக்கு நேர பாரதியார் சொல்கிறாரு, அர்த்தம் தெரியாமல் சாமி கும்பிட்றது மாதிரி முட்டாள்தனம் எதுவுமே கிடையாதுங்கிறார். பாரதியார் சொல்கிறார். அப்போ கந்தர் அனுபூதியில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்னது? நிறைய தானம் பண்ணணும். கந்தர் அலங்காரம் சொல்லுது, முருகனுடைய அருள் வேணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, தடுங்கோல் மனத்தை விடுங்கோல் வெகுளியை தானம் என்றும் விடுங்கோல். தானம் நிறையா பண்ணணுமா. இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், சார் நாங்களே வறுமையில் இருக்கோம், நாங்களே கஷ்டத்தில் இருக்கோம், நாங்களே துன்பப்படுறோம், நாங்கள் எப்படி தானம் பண்ணுறது அப்படின்னா, தானம்னா உடனே என்ன பண்ணுறதுன்னா நிறைய பெரிய போர்டு வச்சு 2000 பேருக்கு அன்னதானம் பண்ணுறோம். அது இல்லைங்க தானம். அது ஒரு வகை தான். இருந்தாலும் நம்மளுடைய திருமந்திரம் அற்புதமான ஒரு உண்மையை சொல்லுகிறது. யாவருக்குமாம் இறைவர்க்கோர் பச்சிலை, யாவருக்குமாம் பசுவிற்கோர் வாயுரை. உயிர் கூட்டங்களுக்கு நம்மளால் முடிந்த உணவை போடுறது. காலையில் எழுந்திரிச்சோன்னா அரிசி மாவில் கோலம் போடணும்னு நம்ம சமயம் சொன்னது. அரிசி மாவில் ஏன் கோலம் போடணும்னாங்கன்னா, கண்ணு தெரியாத எறும்பு அந்த உணவை உண்ட நிமிஷம் அதுக்குள்ளே போய் திருப்தி ஆயிரும். உலகத்திலேயே திருப்திப்படுத்த முடியக்கூடிய ஒரே விஷயம் என்ன தெரியுங்களா? சாப்பாடு மட்டும்தான். வேற எதுலேயும் திருப்திப்படுத்த முடியாது. 2 பேருக்கு 2 கோடி ரூபாய் பணம் கொடுத்துட்டு போதுமானு கேட்டால் இன்னமும் கொடுத்தா வேணும்னு தான் சொல்லுவான். ஆனால் சாப்பாடு போட்டோன்னா போதும்ன்றுவோம். அதுக்கு மேலே நல்ல வேலை போதும்னு சொல்கிற அளவுக்கு வயிறை வச்சுட்டார் கடவுள். இல்லைன்னா அவ்வளவுதான். அப்போ எல்லா உயிருக்கும் உணவை கொடுத்துன்னையே அதுக்குள்ளே ஒரு திருப்திங்கிற உணர்வு வருது. எப்படி? அதுக்குள்ளே திருப்திங்கிற உணர்வு வருது. அந்த திருப்திங்கிற உணர்வுனால நமக்கு அதனுடைய புண்ணியம் நம்ம வாழ்க்கையில் சேரும். அதனால என்ன பண்ணாங்க, காலையில் அரிசி மாவில் கோலம் போடணும்னாங்க. இன்றைக்கி ரொம்ப தெளிவாக இருக்கும். கோலம் போட தெரியாது சார், நான் ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டிடுறோம். அப்போ நோக்கமே மாறி போச்சு. சார் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம், கோலம் போட முடியாது அப்படின்னா, கட்டாயம் பறவைகளுக்கு உணவு போடலாம். நிறைய நம்மளுடைய சாஸ்திரம் சொல்லுது, காக்கைக்கு, குருவிக்கு, சின்ன சின்ன உயிரினங்களுக்கெல்லாம் யார் சாப்பாடு இட்டுக்கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுடைய தலைமுறையில் பஞ்சம் வராதுங்கிறார். அப்போ முடிஞ்ச அளவுக்கு பறவைகளுக்கு உணவளிக்கிறது, சின்ன சின்ன உயிரினங்களுக்கு உணவளிக்கிறது, அதெல்லாம் கொடுக்கும்போது அதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இப்போ காக்காய்க்கு போய் சாப்பாடு வைக்கும்போது என்ன, அப்பா சொல்லிவிட்டாங்க யூடியூப்பில், காக்காய்க்கு சாப்பாடு வச்சா என் கஷ்டமெல்லாம் தீர்ந்துடும், காக்கா நீ வந்து சாப்பிடு என் கஷ்டமெல்லாம் தீரும் அப்படி நினச்சோம்னா அதுக்கு பேர் சுயநலம்னு அர்த்தம். அதுக்கு பேர் அன்னதானம் கிடையாது. கொடுத்துட்டு 15 ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போட்டோம்னா அதுக்கு பேர் அன்னதானம் கிடையாது. சாமி கொடுத்துருக்கிறார், பிற உயிருக்கு கொடுக்கணும். கொடுக்குற அளவுக்கு சாமி என்னை வச்சிருக்கிறார். அதுக்கு பேர் தான் பயனுற வாழ்வதுங்கிறது பேர். எப்போ பார்த்தாலும் என்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவி, என் பிள்ளைக்கு மட்டும் சொத்து சேர்த்து வைப்பேன் அப்படின்னா அது சேர்த்தெல்லாம் வைப்போம். உள்ளே இருக்கிறத உயிர் வெளியே போன அடுத்த நிமிஷம் தூக்கி போட்டு சொத்தை பற்றி தான் நினைப்பாங்களே ஒழிய நம்மளை பற்றி நினைக்க மாட்டாங்க. ஆனால் வெளியே இருக்கிறவங்களுக்கு ஒரு உதவி செஞ்சிட்டோம்னா நம்ம இறந்ததுக்கப்புறம் நினைப்பாங்க. அதுக்கு தான் சொன்னாங்க, பயனுற வாழ்வதுன்னா என்னென்னா குடும்பத்திற்காக மட்டும் இல்லை, எல்லா உயிருக்கும் பயனுள்ள வாழ்வது. அப்போ இந்த எண்ணத்தோட சாமி முருகனுடைய திருவுருளால் ஒரு உயிருக்காவது படி அளக்கிற அளவுக்கு சாமி என்னை வச்சிருக்கிறாருங்கிற சந்தோஷத்தோட முருகனுக்கு பூஜை பண்ணுற மாதிரி நினச்சி செய்யணும். முருகா இதில் புண்ணியம் வருதோ பாவம் வருதோலாம் எனக்கு தெரியாது, எல்லாம் உனக்கே போகட்டும், புண்ணியம் வந்தாலும் உனக்கே எடுத்துக்கன்னு சொல்லி அந்த உயிரினங்களுக்கு அன்னமிடுவது இது ஒரு வகையான தானம். அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு இன்னொரு மிகப்பெரிய தானம் இருக்கிறது. சாமி கும்பிட்றோம்ல, கும்பிடும்போது ஒரு அற்புதமான பதிகம் இருக்கிறது. அது என்னன்னா, ஆரிடம் தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க வெப்பை, கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க செவ்வேல், ஏரிய மஞ்சை வாழ்க, ஆனித நனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம், வாழ்க சீர் அடியாரெல்லாம்.
இதில் எல்லாம் பாருங்க வாழ்க வாழ்க வாழ்கன்னு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முருகா நீ வாழ்க. இதில் ஒரு முரண்பாடு இல்லையா? கடவுளை நம்மளால வாழ்த்த முடியுமா? முருகன் தான் நம்மளை வாழ்த்தணும். ஆனா நம்ம எப்படி முருகனை வாழ்த்துறது அப்படின்னா, வாழ்த்துவதற்கு ஒருபோதும் வயதோ தகுதியோ தேவையில்லை. சில பேர் சொல்லுவாங்க, வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம். அதெல்லாம் சும்மா. வாழ்த்தணும்னு நினைச்சா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு பேர் தான் வாழ்த்துறது. அதில் இந்த பதிகத்தினுடைய நுட்பமே என்னன்னா, அழகு பாருங்க. ஆரிடம் தடந்தோள் வாழ்க, முருகா உன்னுடைய 12 கை வாழட்டும். ஆரிடம் தடந்தோள் வாழ்க, 6 முகங்கள் வாழ்க, முருகனுடைய முகங்கள் வாழட்டும். அவன் ஏறக்கூடிய மயில் வாழட்டும். வாழட்டும்னா என்னன்னா, நம்ம நினைக்கிற மாதிரி 100 வயசு அந்த மாதிரி இல்லை. அது நினைச்சு சந்தோஷமா இருக்கட்டும். கடைசியில ஒரு நுட்பத்தை போட்டாங்க பாருங்க. வாழ்க சீர் அடியாரெல்லாம், முருகா உன்னை வாழ்த்த 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 உன்னை கும்பிட்றவங்கெல்லாம் நல்லா இருக்கட்டும், உங்களை கும்பிட்றவங்கெல்லாம் நல்லா இருக்கட்டும். எப்போ வழிபாட்டில் நம்மளுடைய மனதை தாண்டி முருகனை யாரெல்லாம் வழிபடுறாங்களோ அவங்க அத்தனை பேரும் நல்லா இருக்கணும், முருகான்னு மனசு நிறைஞ்சு வாழ்த்தணும்னு சொன்னால் நம்மளும் வாழ்வோம். அதனால தான் சொன்னாங்க, ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை தானா வரும்னா, அதுக்குன்னு உடனே பக்கத்து வீட்டில் இருக்க குழந்தைய கூப்பிட்டு வந்து பிஸ்கட்டு பால்னு கொடுக்கறதல்ல. சுற்றி இருக்க அத்தனை பேரும் நல்லா இருக்கட்டும் முருகா, அவனை யாரெல்லாம் கையெடுத்து கும்பிட்றாங்களோ அவங்க அத்தனை பேரையும் நல்லா இருக்கட்டும், நீ நல்லா இரு. அப்துல் ரஹ்மான் ஒரு அற்புதமான கவிதை எழுதுவார். இறைவா உன்னிடத்தில் கூடி ஏதும் கேட்காதவனாய் என்னை வாழ வைம்பர். எவ்வளோ பெரிய வார்த்தை. அப்போ சாமிகிட்ட வந்து முருகன்ட்ட என்ன சொல்கிறது, நீ என்னைக்கு சிரித்து சந்தோஷமாக எங்கள் வீட்டில் நீ இப்படியே இரு, வேறு எதுவும் எனக்கு வேண்டாம், உன்னை தினந்தோறும் இதே மாதிரி பார்க்கணும், தினமும் 2 திருப்புகள் பாடணும், 2 கந்தலங்காரம் பாடணும். இந்த புத்தியில் இந்த கவலை கஷ்டம் துன்பங்கிறத கோபம் இதையெல்லாம் தாண்டி உன்னுடைய ஞானத்தை பற்றி கேட்குறதுக்கு எனக்கு ஞானத்தை கொடு, உன்னை பற்றி பேசுகிறதுக்கு புண்ணியத்தை கொடு, உன்னைய பாடணும், இது மட்டும் எனக்கு போதும்னு மட்டும் சொல்லி பாருங்களேன். வாழ்க்கை மாறலைன்னா நீ கேளுங்க. ஒரு அற்புதமான ஒரு பாட்டு கூடி வரும். மருத மலைக்கு நீங்கள் வந்து பாருங்க, ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க, தீராத வினையெல்லாம் தீர்ந்து போகுங்க, சத்தியமாக சொல்லுறங்க தீராத வினையெல்லாம் தீர்ந்து போகுங்க, அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்கன்னு ஒரு அற்புதமான பதிகம் ஒன்று வரும். அந்த ஒரு பாட்டு ஒன்று வரும். அந்த பாட்டில் சொன்ன மாதிரி தான் வாழ்ந்தாங்க அந்த படத்தை எடுத்தவங்கெல்லாம். ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க, சாமிகிட்ட பேசி பாருங்க, முருகா வேறு எதுவும் வேண்டாம், இந்த வாழ்க்கையில் எல்லாம் கொடுத்துருக்குற நினச்சி பாருங்க. உள்ளுக்குள்ளே இதயம்னு ஒன்று இருக்குது. என்னைக்கா சாமிகிட்ட போய் சொல்லியிருக்கோமா, முருகா எனக்குள்ளே இதயம் வச்சிருக்கிறேன், ரொம்ப சந்தோஷம், சொல்லவே மாட்டோம். ஆனால் அதுக்குள்ளே ஒரு சின்ன நரம்பு இப்படி சுழுக்கட்டும், டாக்டர்கிட்ட போய் கோடிக்கணக்கில் வாங்கிடுவாங்க. ஆனால் அப்போ நம்மளுக்கு தெரியாது அந்த உள்ளே இருக்கிற நரம்பு நம்மளை கேட்டு வேலை செய்யுது. சாப்பிட்றோம், ஒரு அதிசயம் பாருங்க. ஒரு 2 இட்லி உள்ளே போட்டுறோம் வயிற்றுக்குள்ளே. நம்ம சொல்கிறோமா, இட்லி பாதி % நீ ரத்தமாக மாறு, பாதி நீ நரம்புக்கு போ, பாதி நீ எலும்புக்கு போ, சொல்ல மாட்டோம். எலும்புல முட்டி தேய்மானம் ஆகும்போது மட்டும் டாக்டர் போய் நிற்போம், முட்டி தேஞ்சு போச்சு. இது வரைக்கும் தேய்க்காம யார் காப்பாத்துனா? நினைக்கிறதே இல்லையே. சாமிகிட்ட போய் என்ன சொல்கிறோம், எனக்கு உடம்பு கொடுத்தேன். எப்போ இந்த பிரபஞ்சத்தினுடைய நியதியே ரொம்ப விசித்திரமானது. ரொம்ப அற்புதமாக சொல்லுவாங்க, ஒவ்வொரு உயிரையும் படைக்கும் போது இறைவன் அதற்கு தேவையான அத்தனையும் வைத்து படைத்து விட்டான். எப்போ கொடுத்ததற்கு நன்றி சொல்லாமல் இருக்கிறோமோ, கொடுத்ததை வச்சு சந்தோஷப்படாமல் இருக்கிறோமோ, இனி பிரபஞ்சம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இவனுக்கு கொடுத்தா சந்தோஷமே வரமாட்டான் போல. இப்போ உடம்பு கொடுத்துருக்கிறார் இறைவன், முருகப்பெருமான் உடம்பு கொடுத்துருக்கிறார். தினந்தோறும் காலையில் எந்திரிக்கிறோம். எந்திரிக்கிறதே எவ்வளோ பெரிய கிஃப்ட்டு. பல பேர் எந்திரிக்கிறதே இல்லையே. தூங்குவது போலும் சாக்காடுன்னாங்க. தூங்குவது மரணத்தினுடைய ஒத்திகை. நாளைக்கு எந்திரிச்சு உட்காருவோமாங்கிறது நம்ம கையில் கிடையாது. ஆனால் சாமி ஒரு நாள் கொடுத்துருக்கிறார். ஆனால் எந்திரிக்கும் போதே எப்படி எந்திரிப்போம்? இதே வாழ்க்கை, எனத்த சந்தோஷம், எனத்த உடம்பு, எனத்த வாழ்க்கை. எப்போ கொடுத்த வாய்ப்பிற்கு சந்தோஷப்படாமல் துக்கப்படுகிறோமோ, பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் என்ன நினைக்கும்னா, ஓ இவனுக்கு கொடுத்தா சந்தோஷப்பட மாட்டான் போல. எப்படி? இவனுக்கு கொடுத்தா சந்தோஷப்பட மாட்டான் போல, அப்புறம் ஏன் இவனுக்கு கொடுக்காமத்தான் இருக்கணும்னு எதுவுமே வராது. அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியம் தரக்கூடிய ஒரு செய்தி எனக்கு கிடைச்சதுங்க. ஒரு அற்புதமான ஒரு இஸ்லாமிய பாடல். அதை கேட்டோன்னே மனசுக்குள்ளே ஒரு நிமிஷம் ஒரு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னுடைய பெருமதிப்புக்குரிய பர்வீன் சுல்தான் அம்மா இந்த வார்த்தையை சொன்னார்கள் ஒரு மேடையில். என்னன்னா, கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும். நாகூர் ஹனிபா அதை பாடியிருப்பார். கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும், இனி அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் உள்ளம். அதை கேட்ட அடுத்த நிமிஷம் முருகனுடைய நினப்பு தான் வந்தது.
இனி கொடுத்ததுக்கே முருகா உன்னா நன்றி சொல்ல முடியாமல் தவிக்கிறேன், உன்னை அடுத்து நான் கேட்கறதுக்கு மனசு கூசுதுன்னு அந்த வரி. அதை நான் அப்படியே சேர்த்து தான் பாடுவேன். கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும், இனி அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் உள்ளம் முருகா, கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும். சாமி நிறைய கொடுத்துருக்குறாருங்க. கொடுத்ததை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அதை நினச்சாலே வாழ்க்கையில் ஒரு தனி சந்தோஷம் வரும். நான் நிறையா ஊருக்கு பயணப்படும் போதெல்லாம் நிறையா மனிதர்களையும் நிறையா முருக அடியார்களையும் சந்தித்த பிறகு என் வாழ்க்கையில் நான் புரிந்து கொண்ட ஒரு உண்மை என்னன்னா, சாமி அத்தனை பேருக்கும் நிறையா கொடுத்திருக்கிறார். அந்த கொடுத்ததற்கு நன்றி உணர்வோடு இருப்பதும், பிற உயிர்களுக்கு நிறையா செய்ய வேண்டும்ங்கிற அந்த தான உணர்வும், முருகப்பெருமானை அனுதினமும் வழிபட்டு அவனுக்கு அடியவனாக இருப்பதுதான் உண்மையான வாழ்க்கைங்கிற உண்மையும் யார் புரிந்து கொள்கிறார்களோ, நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையில் பணத்தட்டுப்பாடு மட்டுமல்ல, இன்ப தட்டுப்பாடு எதுவுக்கும் தட்டுப்பாடு வராது. சுவாமி நிறைவான வாழ்க்கையைத்தான் தருவார். அதனால தான் சாமி அருணகிரிநாதர் சொன்னார், பிறவி அலையாற்றில் உழலாதே, பிரகிருதி மார்க்கமுற்று அலையாதே, உறுதி குரு வாக்கிய பொருளாதே, உனது பத காட்சியை அருள்வாயேனார். உறுதி குரு வாக்கிய பொருள். அருணகிரிநாதர் ஒரு வார்த்தையைத்தான் சொன்னார், முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டே இரு, முருகனை தினந்தோறும் நினை, முருகப்பெருமானை அனுதினமும் பூஜை பண்ணு, அவனுடைய திருவடியிலும் வாழ்க்கையை கொடு, மித்ததெல்லாம் அவன் பார்த்துக்குவான்னு சொன்னார். அதனால முருக பக்தியை வளர்த்து கொள்ளுங்கள், சொன்ன உணர்வுகளை எல்லாம் பெருக்கிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக கந்தவேற் பெருமான் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முருகாச்சரணம். ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். எவரெஸ்ட் ஈஸி செஃப். செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே.